ட்ரஸ்ட் மீ, நான் கேயிஷாக ஒரு ஆம்பளைக்கு ஜீவியம் மேலே காதல் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. படம் முடியும் போது வந்து டிங்குன்னு ஒரு சவுண்டு போட்டு ரிட்டன் டைரக்டட் பை கௌதம் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் வரும். Ram sir and Vetri sir had come out to the cinema portrait and they said they will take over. நீயும் என்ன இந்த மாதிரி just come join for a few days and then get married and go. Is that your plan அப்படின்னாரு. கார்த்திக் சுப்ராஜனை யாருன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. பட் கார்த்திக் சுப்ராஜனோட ஒர்க் பண்ணுறது அப்படின்றது I texted Gautam sir saying, I know you have enough number of ADs, but I just like to meet you. Vetri sir கூட சேரணுன்ற மென்டாலிட்டி எனக்கு ஃபஸ்ட்டு கிடையாது. அது வந்து வெற்றி சருக்கும் he also knew that. அவங்கக்கிட்ட திட்டு வாங்கின அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே மறக்கவே முடியாது. சம்திங் தட்ஸ் வெரி எவர் லாஸ்டிங் மெமரியாக தான் இருக்கும். ஐ வாண்ட் யூ கைஸ் டு டாக் அபௌட் தட். வாட் வாஸ் யுவர் லோவஸ்ட் பாயிண்ட் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் டு யுவர் ரெஸ்பெக்டிவ் டைரக்டர்ஸ்? எப்போ திட்டு வாங்கினீங்க, எதுக்காக திட்டு வாங்கினீங்க? நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். அதில் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத சம்பவம் ஜிகர்தண்டாவில் வந்து பாபி அண்ணா வந்து இன்டர்வல் பிளாக்கில் வெளியில் நிற்பார். சித்தார்த்தனை கதை ஓப்பன் பண்ணுறப்போ அந்த கேங் என்டையர் கேங் நின்றுருப்போம். அப்போ இவனை இருந்தான் ஸ்பாட்டில். ஸோ ஆல்ரெடி நாங்கள் அந்த ஷூட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டு இருந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அந்த பென்ஸ் கார் ஃபுல்லாக நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த கார் எடுத்துகிட்டு வரோன்ட்டு அங்கே பாபி என்னோட அந்த அசால்ட் சேதோட இன்டீரியர் போர்ஷன்லாம் முடிச்சுட்டு ஓகே ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஓகே பென்ஸ் கார் கீ எங்கே அப்படின்றேன். கீ எங்கே தேடுறோம், கீ இல்லை. ரெயின் செட்டப்லாம் போட்டு ஜூனியர் ஆர்ட்ஸ் எல்லாமே பாடிட்டாங்க. கார்த்திகன்ட்ட வந்து என்னால் சொல்ல முடியல, ஐயோ பென்ஸ் கார் கீ தொலைஞ்சி. நான் என்ன பண்ணிட்டேன்னா இம்மிடியேட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டேரிங்கே கழட்டிட்டேன் தனியாக. நைட் ஒரு 12 o'clock 2 மணிக்கு கால் ஷீட் முடிச்சிடும். நான் ஆல்டர்னேட் பண்ணேன். நான் உடனே கேமிங் என்ன கேமராமேன் கிடைக்கிறானே, இந்த மாதிரி கார் சாவி தொலைஞ்சிருச்சுனே. அப்படியாடா, ஓகே நோ இஷ்யூஸ், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு பயங்கரமான ப்ரெஷரு. இடையில ஒரு அசோசியேட் டைரக்டர் வராரு. என்னாச்சு, ரெடி ஆகுமா? சரி சீக்கிரம் ரெடி பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அசோக் போகிறேன். என்னடா எவ்வளோ கழட்டி விட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ப்ரெஷரு. நான் டோ போட்டுட்டு நைட்டு ஒரு 1:30 கார்த்திகனும் அவங்க கார்த்திகனோட அப்பாவும் நானும் போய் ஒரு மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து டாடா ஏஸில் டோ பண்ணி ஸ்பாட்டுக்கு போகிறோம். பார்த்தா அந்த சீன் கொரியோகிராஃப் பண்ணி ஷூட் போயிட்டுருக்கு. நான் வேகமாக மானிட்டர்கிட்ட போயிட்டு கார்த்திகனே கார் வந்துருச்சுனே அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. இப்போ கார் வந்து அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கில்ட்டி ஆகிட்டேன். ஏன்னா நான் அவர்கிட்ட அவ்வளோ நாள் நல்ல பேர் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். அது அப்படியே போயிட்டு கேமிங் கண்ணை வந்து என்னை கூப்பிட்டு கிண்டல் பண்ணுறாரு. ஃப்ரேம் பாடுறா கார் நிற்கிது அப்படின்னாரு. அவர் 2 லைட் வச்சுருந்தாரு. நைட்டு ஹெட்லைட் தானே. ஸோ 2 லைட் வச்சு கார் நிற்கிதுடா கவலைப்படாத அப்படின்னா. நான் வந்து எனக்கு ஐயோ நம்மளால் கார்த்திகன் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரோட்டில் போய் படுத்துட்டேன் ஓரத்தில். ப்ரொடக்ஷன் பையன் வந்து நான் 1 கிலோமீட்டர் தள்ளி படுத்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து எனக்கு டீ கொடுத்துட்ருக்கான். வந்து கூப்பிட்றாரு. என்னடா இது என்ன கூப்பிட்டாருண்ணே, எங்கே செந்தில் எங்கன்னு கேட்டார். அப்படின்னு அப்புறம் போனால் மைக்கில் செந்தில் அப்படின்னு. அப்புறம் போனால் என்ன சொல்லுங்கண்ணே, என்னடா முடிஞ்சிடா அவ்வளோதான். அந்த செகண்ட் அதை மறந்துடுவார். ஏன்னா அவரை திட்டுறது வந்து அந்த செகண்ட் தான் இருக்கும். அதான் நான் சொன்னல பேக்கப் அப்படின்னா அப்புறம் என்னென்ன அப்புறம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்மளை கூப்பிட்டு ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்றது அவருக்கு அப்போ நல்லா தெரியும். அப்புறம் நீ இப்படி பண்ணேன்னா நம்ம வந்து இந்த மாதிரி 2 மணிக்கு மேலே கால் ஷீட் போக முடியாதா, திரும்ப இதை ரீஷூட் பண்ணோம்னா திரும்ப எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணணும், நம்ம ப்ரொடியூசர் கணக்கு சொல்லணும் அப்படின்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அவர் திட்டுறது வந்து அதுதான் என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாது. அவர் திட்டு வாங்கலாட்டினா தான் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ நீங்கள் சொன்னீங்களா ஜிவிஎம் சார் பேட்டியில் சொல்லியிருந்தாரு, நான் திட்ட மாட்டேன், நான் திட்டலாட்டினா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், அவங்க எல்லாருமே உடனே வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. பட் அவர் எப்படி போஸ்ட் அதான் உங்கள்கிட்டே சொன்னார் தமிழில் திட்டுவார். அதான் எங்களை அஃபெக்ட் பண்ணுறது சைலன்ஸ் தான். ஏன்னா திட்ட மாட்டார். ரீசெண்டாக அவனை நடந்து போது கூட 2 நாளைக்கு அவர் பேசவே இல்லை. அண்ட் ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, என்ன பண்ண போகிறாரு, ஷூட் நடக்க போதா, எதுவுமே சொல்ல மாட்டார். ஸோ அந்த 2 நாள் பேசாதப்போ இட் வாஸ் லைக் இட் ஜஸ்ட் புல்ஸ் யூ டவுன் கம்ப்ளீட்லி. அண்ட் ஒரு 2-3 வாட்டி சாரி சார் அப்படின்னு சொல்லுவோம். பட் இட்ஸ் நாட் லைக் ஹீஸ் கோனா ஸ்கோல்ட் யூ ஆர் டேக் இட் அவுட் ஆன் யூ. ஆனால் ஹீல் ஜஸ்ட் பி லோ பிகாஸ் he thinks it's his fault that something like this happened. ஒரே வாட்டி இந்த 3 years அவர் இது வரைக்கும் பழைய அசிஸ்டன்ஸ் கூட கேட்டப்போ கூட யாருமே திட்டினாருன்னு சொன்னதே இல்லை. ஏவாயம் ஷூட் பண்ணும்போது ஒரே வாட்டி அந்த ஒரு சீன் இருக்கும் ட்ரெயின் சீக்வன்ஸில் வென் the hero carries the heroine comes down. அது ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் கன்டினியூட்டி செக் பண்ணல. ஸோ அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் when they were சொதப்பிங் அண்ட் அவர் வந்து எல்லாரும் as usual he was like all of you just leave, I can do this on my own அப்படின்ட்டாரு. So we just stood out, but we knew he'll need help. And taxi drivers இருந்தாங்க, அவங்க ஓட மாட்டேங்கிறாங்க, பின்னாடி இருந்து ஓடி வரணும், வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பேசுகிற லாங்குவேஜும் புரியல.
So what I did after two shots, even though he said stay out of it, I went and hid behind the taxi to call those guys out. So அங்கே பின்னாடி உட்காந்துட்டு நான் சார் வந்து he said I don't need anyone, he'll do it on his own. அவர் வந்து கூப்பிட்றாரு அங்கேருந்து, these guys didn't go. So since I was sitting there, I was like போங்க 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 அப்படின்னு கத்திட்டே இருக்கேன், அவங்க போவே இல்லை. அண்ட் டாக்ஸி போயிடுச்சு, அதுக்கப்புறம் இவங்க ஸ்லோவாக இங்கேருந்து ஓடி போயிட்டு இருந்தாங்க. ஸோ he just came there, sir came there, and அந்த 4 ஜூனியர் ஆர்டிஸ்ட் நின்னாங்க. நீங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் தென் அவங்க அப்படியே பார்த்துனாங்க, நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட். அண்ட் ஒன் ஆஃப் த கைஸ் செட், இல்லை நாங்கள் எங்களை சும்மா கூப்பிட்டு வந்தாங்க ஷூட்டிங்னு சொல்லி அப்படின்னு. And I went and stood next to sir because I knew he was going to lose it. He just turned and he's like, he just lost it. Just some 2-3 sentences and I was like literally staring at him. He was right here and I was just staring at him because I was so shocked that he even opened up and screamed so much. And I just turned like this to see if any of the other assistant directors were there. They were all far away. So that was only one time that he shouted, but I know he also felt bad, and we didn't feel bad because we knew it was our fault. பட் சில ஃபில்ம் மேக்கர்ஸ் ஓப்பனாக செட்டில் மைக்கில் சும்மா ஜாலியாக திட்டுவாங்க, செம்மையாக இருக்கும். ஹரி சார் வந்து கேஎஸ் ஸ்கூலு சூப்பராக இருக்கும். நான் ஒரு மேக்கிங் ஃபுட்டேஜ்லேயே பார்த்துருக்கேன். அவர் லாஸ்ட் இட் கம்ப்ளீட்லி ப்ளஸ் அவ்வளோ எல்லாமே பாசிங் ஷாட், ட்ராவல் ஷாட், சும்மா இங்கே வா இங்கே வா, அவர் ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி மைக்கை வச்சே சொல்லிக் கொடுப்பார் எல்லாரையும். அவர்கிட்ட நீங்கள் திட்டுவாங்க அந்த அற்புதம். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் கே ஸ்கூல் கிடையாது. நான் வந்து ஒர்க் பண்ணது கரெக்டாக வந்து 299 டேஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ கரெக்டாக 299 டேஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ 299 டேஸில் வந்து நார்மல் கான்வர்சேஷன்ஸோட நான் அவர்கிட்ட திட்டு வாங்கினது தான் ஜாஸ்தி. ஸோ எனக்கு வந்து திட்டு வாங்காமல் இருந்தால் இட்ஸ் அப்நார்மல், அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் இருந்தேன். அண்ட் ஒன் இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு டெல் என்னன்னா, ஒரு ஸ்கூலில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அம்பாசமுத்திரம் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஃபைட் ஃபைட்டு. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு, பேரலாக இன்னொரு சீனும் ஷூட் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அன்லர்ஸ் மாஸ்டர் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் சீன் போயிட்டுருக்கு. அப்போ வந்து புதுசாக ஒரு பையன் அசிஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துருந்தான். அப்போ வந்து ஐ வாஸ் லைக் 2-3 months ஓல்டு ஆல்ரெடி. அவன் புதுசாக வந்தா அவனுக்கு கிளாப் அடிக்க தெரியாது. ஃபிலிமில் ஷூட் பண்ண படம் தான் அது, டிஜிட்டலில் ஷூட் பண்ணல. ஸோ கிளாப் அடிக்க தெரியாது அவனுக்கு. ஸோ என்ன சொன்னார், அவனுக்கு கிளாப் அடிக்க தெரியாது, நீ கிளாப் அடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் அதுக்கப்புறம் ஷார்ட் ரெடியாக டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான், ஆர்வக்குள்ளலாம் அவன் சாக் எடுத்து எழுதி கிளாப்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டான். டைட் க்ளோஸ்அப் ஷாட். ஹன்சிகாவுக்கு வந்து ரொம்ப டைட் க்ளோஸ் வச்சுருக்காங்க, இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரேம் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரொம்ப பக்கத்தில் வச்சு கிளாப் அடிக்கணும். அண்ட் கிளாப்பில் வந்து சவுண்ட் கேட்கறதுக்கு வந்து நீங்கள் நம்பர் காமிச்சிட்டு இப்படி இறக்கி டேப் பண்ணணும். ஸோ அவன் போய் ஹன்சிகா ஃபேஸ் கிட்டே இப்படி வச்சுட்ருக்கான், கிளாப்போடு இப்படி வச்சுட்ருக்கான். அருமையாக ஒரு வேலை பண்ணான் அவன். அப்படி வச்சோட முதல்ல வந்து சாக்பீஸில் எழுதுனா ஊதிடணும், இல்லாட்டி ஆர்டிஸ்ட் போயிடும். இது வந்து பேசிக் லெசன். அவனுக்கு அது தெரியல. அவன் பாட்டு டப்னு 6 கலரில் சாக்லேட் எழுதி கொண்டு போய் வைக்கிறான் ஹன்சிகா மூஞ்சிக்கிட்ட. அவங்க கண்ணில் டஸ்ட்டு போயிடுச்சு. அவர் ஆக்ஷன் சொல்லும் போது வந்து அவர் கிளாப்பின் அப்படின்னு சொல்கிறாரு, அவனுக்கு கொண்டு வந்து வைக்கிறான், டஸ்ட்டு போயிடுச்சு. கிளாப் அப்படின்றாங்க, அவன் இப்படி அடிக்கிறான். அவங்க டஸ்ட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக இப்படி விரல் கொண்டு வராங்க, அவங்க விரலில் கிளாப் பண்ணிட்டான். முடிஞ்சது. அவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல, ஏன்னா அது ரொம்ப வலிக்கலாம் இல்லை அவங்களுக்கு அப்படின்னாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னாங்க. இப்படி பார்த்தாரு. எனக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் காலி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கிளம்பி போயிட்டு அங்கே ஸ்கூலோட பாத்ரூம் ஒன்று இருக்கும், அந்த பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு போஸ்ட் லஞ்ச் போய் உட்காந்தேன். ஒரு 4:35 வரைக்கும் வெளிலே வரல. அந்த கேப்பில் வந்து அவர் என்னெல்லாமோ திட்டிருக்காரு. வந்ததுக்கப்புறம் எனக்கு சொன்னாங்க. ஸோ நான் இருக்கிறதுலே அதிகமாக திட்டு வாங்கினது வந்து அந்த நாள் தான். பட் ஐ வாஸ் ஆப்சென்ட் வென் ஹி வாஸ் ஸ்கோல்டிங். 4:35க்கு நான் திரும்பி வந்தப்புறம் முன்ன தானே கிளாப் படிக்க சொன்னேன், எதுக்கு அவன்கிட்ட கொடுத்தேன், அதான் ஃபஸ்ட்டு கேட்டார். இல்லை சார் எனக்கு வயிறு சரியில்லை, நான் டாய்லெட்டில் இருந்தேன், 3 மணி நேரமாக டாய்லெட்டில் இருந்தேன், இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ தான் அதை ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலி இங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது ஒரு தனி ஒரு ப்ராசஸ்ஸு, ஆக்டராக இருக்கிறது ஒரு தனி வேர்ல்டு. இது ரெண்டுமே சேர்த்து ஒரே படத்தில் இருக்கிறதே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ப்ளஸ் விசாரணையில் வந்து காலையில் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் குட் மார்னிங் சார்னுவாங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த ஐ லவ் யூ ஜெட்டி போட்டுன்னு மேலே ஏறி வந்தோடனே எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அடித்து முடிச்சோடனே திருப்பி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்குறதுக்கு வந்துடுவேன். அந்த இந்த டிரான்சேஷன் வந்து சம்டைம்ஸ் பட்டுன்னு நடக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே லெத்தார்ஜிக்காக கொஞ்சம் ஓரமாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கொடுத்து வந்துடுவேன். அந்த ஒரு ரியலைசேஷன் வந்தோடனே வந்துடுவேன். ஒரு நாள் என்னாச்சு, கோட் சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் சில பேர் காண போயிட்டாங்க. இந்த ஈவினிங்காக இந்த சாப்பாடு கொடுத்தோடனே பாதி பேர் அங்கங்கன்னு போய் உட்காந்துருவாங்க. கரெக்டாக இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே இருட்டாக வேறு இருக்கும். இண்டியில் தான் ஷூட்டிங் எடுத்தோம். இருட்டில் அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி திருப்பி அசம்பிள் பண்ணணும்.
அதை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தேடின்னு இருக்கிறாங்க ஒருத்தவங்க. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஸ்பாட்லேருந்து காலி ஆகிட்டாங்க. நான் அப்போ ஆக்டராக உட்காந்துருக்கேன். நான் வந்து ஆக்டராக ஒரு வாரமும் உட்காந்து சில் பண்ணின்னு இருக்கேன். வெற்றி சார் வந்து டே அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா எங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு வராங்க. அப்போ எனக்கு ரியலைசேஷன் வந்துடுச்சு, நம்ம வந்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறி அவர் முன்னாடி போய் திட்டு வாங்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு போனேன். திட்டினாங்க. திட்டினோடனே திருப்பி போயிட்டு எல்லாரும் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கேதர் ஆகிட்டு எந்த அவனை காணோண்டா திருப்பி அவனெல்லாம் தேடி பிடிச்சி கூட்டின்னு வந்துட்டாங்க. ஆக்டராக திட்டு வாங்க போகிறான்ற பயத்தில் தான் நிறையா நடித்தேன். இப்போ வெற்றி சார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால ஒரு வேறு ரேப்பாட் இருந்தது. ஒரு ஆக்டராக எக்ஸ்ட்ரா ஷாட்லாம் கேட்கக்கூடாதுன்னு தான் நம்மளுக்கு தெரியாது. இந்த பக்கெட் ஷாட்டில் வந்து திலீப் சுப்ரமணியன் சார்லாம் சொல்லி தந்து முட்டியில் அடிபடாமல் இருக்கிறது எப்படி இதெல்லாம் சொல்லி தந்துட்டாங்க. பக்கெட் அடிக்கிறாங்க, அடித்தோடனே கீழே தான் வந்துட்டேன். கேமராமேன்லாம் நவுந்து போயிட்டாங்க. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விழலாம் அப்படின்னு அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட்லேயே போய் கேட்டேன், சார் நான் இன்னும் ஒரே ஒரு வாட்டி விடுறேன் சார் அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு சரி எல்லாம் இன்னொரு வாட்டி வாங்கடா எனக்காக எல்லாம் இன்னொரு வாட்டி அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. நம்ம ஏதோ தப்பு பண்ணால் நம்மளை பெருசாக ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு. ரியலாகவே விழுந்துடலான்னு ரியலாக தான் விழுறேன். அந்த ஒரு கை மட்டும் லைட்டாக வச்சுருப்பேன். பட் ஐ ஃபெல். அண்ட் அப்போதுலேருந்து ஒரு ஆக்டராக நான் திட்டு வாங்க மாட்டேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ்லேயே நடிச்சிட்டேன். ஒரே ஒரு நாள் கூப்பிட்டாரு, நல்லா நடிக்கிறியாண்டா சொன்னாங்க. சரி போ அப்படின்னு சொல்லி இப்படி தான் அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ திட்டு வாங்கலை. ஒரு ஆக்டராக திட்டு வாங்காததுக்கு பெருமைப்படுறேன். ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டராக திட்டு வாங்கினதுக்கும் பெருமைப்படுறேன். சிஎம் சார் இன்டர்வியூவில் சொன்னாங்கன்னா நான் ஸ்டாப்பே பண்ண மாட்டேன், கிளம்புறதுனா கிளம்பு, எனக்கு அடுத்த படம் பண்ணுமா இல்லை வேறு யார்கிட்டே ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அவரே அப்படி தான் ராஜீவன் சார் வெளியே வந்தார். ஹரி சார் கிட்ட ஒர்க் பண்ணார். ஸோ இந்த டைரக்டர் கிட்டேருந்து ப்ராப்பராக டிசி வாங்கி வெளியே வருது இஸ் ஆல்சோ வெரி ட்ரிக்கி ஸ்பாட். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி நடந்துருக்கும். உங்களுக்கு என்ன தான் முதல்ல கேட்குமா? ஆமாம், நான் ப்ராப்பராக டிசி வாங்கி வரல. நான் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக தான் டிசி வாங்கிட்டு வந்தேன். 4 ஃப்ரேம்ஸில் ப்ரெஷ் ஷோ போயிட்டு இருந்தது. ஸோ என்னை அங்கே கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அங்கே போகிற வழியில் நுங்கம்பாக்கம்ல என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணேன். 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவன் என்ன பேசிட்டு இருந்தான், என்ன பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டிருந்தான். ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருந்தது. அப்போ தான் அவன் செம்ம எக்ஸைட்டடாக பேசியிருந்தான். சிங்கம் 2 அப்படின்லாம் பேசியிருந்தான். ஒரு 1/2 hour 45 minutes ஆகிடுச்சு. அண்ட் ஐ டென்ட் ரியலைஸ் he was waiting for me in 4 frames. ஒரு 4:45-5க்கு அப்புறம் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன் என் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அவர் எனக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். பட் ஐ ஆல்ரெடி டிசைடட் இந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனோடனே அவர்கிட்ட சொல்லிட்டு வெளியில் வந்துடணும்னு ஐ ஆல்ரெடி டிசைடட். பிகாஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சிலர்லாம் ஐ வாண்டட் டு லேர்ன். அண்ட் ஸோ 4 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நான் கிளம்பி அங்கிருந்து போகிறேன். 4 ஃப்ரேம்ஸ் கிட்டே போகும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு எங்கே போனேன் நீ அப்படின்னு கேட்டார். இல்லை தேவியில் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தேன். 1/2 hour உனக்காக 4 ஃப்ரேம்ஸ் வரையில் வெயிட் பண்ணார். செம்ம காண்டில் இருக்கார், கிளம்பிட்டார் அப்படின்னாங்க. சரி கிளம்பிட்டாருன்னா இப்போ என்ன பண்ணுறது? செம்ம காண்டில் இருக்காருன்னா எனக்கு வந்து அப்போ ஐ வாஸ் 21 அப்போ. ஸோ எனக்கு செம்ம பயம் அவரை போய் ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னா எப்படி திட்டுவார் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ பயங்கரமாக பயந்துட்டு ஃபோன் அப்படியே ஆஃப்லேயே இருந்துச்சுல. 2 நாள் சார்ஜ் போடாமல் வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். 2 நாள் தூங்கிட்டேன். அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. அவரோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து எங்கள் அம்மாக்கெலாம் கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணோடனே எங்கள் அம்மா கால் பண்ணால் கூட நான் ரூம்லேருந்தே வெளில வரல. ஒரு 2 daysக்கு அப்புறம் வந்து எனக்கு அவர்கிட்ட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி என்ன பண்ணேன், சரி நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். பட் நான் போகிறதுக்குள்ள அவர் வேறு எங்கேயோ வெளியூர் போயிட்டார். ஸோ நேரில் போய் பார்த்தேன், மீட் பண்ண முடியல. ஆனால் செம்ம கோவத்தில் இருக்காருன்னு மட்டும் தெரிஞ்சது. ஸோ ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டேன், ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து அவனை வரானான்னு சொல்லு அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் அவரை மீட் பண்ணல. இப்போது ஆடியோ லன்ச்சுக்கு இன்வைட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இப்போயும் அவர் மலேசியாவில் இருந்தார். ஸோ அதுவும் இன்வைட் பண்ண முடியல. ஸோ பேசிக்காக இப்போ தான் நான் டிசி வாங்காமல் பேட் கான்ட்ராக்டில் வெளியில் சீரியஸாக பார்த்தேன். இப்போ நீங்கள் யூஸ் கிட்டியோ அது வெளியே வர வைக்கிறதுக்காக பண்ண சர்ச்சை. தேங்க்யூ. இப்போ என்னென்னா ஒரு லைஃப் ஆஃப் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணாக கண்ணா பின்னா ஸ்ட்ரெச் இருக்கும், டைம் கிடையாது, நேரம் கிடையாது, வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்க, படம் இந்த கண்ணுங்கள் அஜித் அவங்க அப்பா கட்டுற மாதிரி. what is it to you to lead the life of an assistant director? How it is to you? நிறைய ப்ரெஷர் ஆப்வியஸ்லி இருக்கும். அண்ட் வீட்டில் எப்போவுமே அம்மா அப்பா வந்து வாட் ஆர் யூ டூயிங், வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பாங்க. பட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் மை சப்போர்ட் கம்ஸ் ஃப்ரம் தெம். பிகாஸ் அவங்க என்ன இந்த மாதிரி இஃப் தே டோன்ட் ட்ரஸ்ட் மீ அண்ட் லெட் மீ பி. ஏன்னா இப்போது லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஏவாஎம்க்குலாம் வந்து வீட்டுக்கு ஐ ஹார்ட்லி வெண்ட் ஹோம். காலைல போவேன், லிட்டலி யூஸ் டு ஹேவ் அ ஷவர் அண்ட் கம் பேக். அண்ட் ஃபார் தெம் டு ட்ரஸ்ட் மீ அண்ட் லெட் மீ பி அவுட் த என்டையர் நைட். ஏன்னா அவங்களுக்கு பேசிக்காக நான் எங்கே இருக்கேனே தெரியாது. லைக் இன்னைக்கு ஃபுல்லாக கூட லைக் தே டோன்ட் நோ வேர் ஐ ஆம்.
அண்ட் ஐ ஜஸ்ட் டெல் them காலைல போகும்போது சொல்லுவேன் இதெல்லாம் இருக்குது பண்ணுவேன் அப்படின்வேன். நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன் எக்ஸாக்டாக they don't know and that's because they trust me and I have been careful at not misusing the trust. And Gautam sir is and it's a very safe set and there's never been any issues and people are very supportive. Gautam sir is very supportive, so I don't have any issues as such. And obviously நம்ம ஷூட் பண்ணும்போது all these long hours and all that, it does hit you. I think it's part of everyone's life. I just got used to it. It's 3 years now and if I don't have it then it's like I don't have the kick in my life, so I like it like that. இல்லை இப்போ அதான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் வந்து என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்கே ஜாலியாக ஷூட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஆள் பறந்து போனால் அங்கே அது எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக போயிடும். யூனிட் சாப்பாடு சம்டைம்ஸ் பேடாக இருக்கலாம், இல்லை நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூக்கமே இருக்காது. இதில் டப்புன்ற அந்த ஃபேக்டரும் கிடையாது. நோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இஸ் பேட் இன் thousands and lakhs and I was paid really well. that's nice. நல்லா பே பண்ணாங்க. 1ஆம் தேதி சம்பளம் வந்துடும், பேட்டா மிஸ் ஆகாது அண்ட் செலவழிக்க டைமும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பர்ஸில் வைக்க முடியாத அளவுக்கு, பர்ஸை பாக்கெட்டில் வைக்க முடியாத அளவுக்கு காசு சேர்ந்தது. நான் படம் முடிகிறப்போ அமௌண்ட் செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுத்தாங்க. பேமெண்ட் வைஸ் வந்து ஹரிசார் படத்தில் யாருக்குமே குறைய கிடையாது. நான் இப்போ என் வீட்டில் படுத்துருக்க என்னோட சிங்கிள் பெட்லேருந்து அந்த கர்டன்லேருந்து எல்லாமே அதில் வந்த காசில் வந்தாங்க. That's nice. பேமெண்ட் வைஸ் How is the money factor உங்களுக்கு? they do pay us well and they take care of us. ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, அங்கேயே தங்கிக்கலாம். அது வந்து ஒரு குரு சிஷ்யன் இருக்கிற ஒரு குருகுலமாக இருக்குது. அந்த படம் பண்ணுறாங்கன்றது ஃபிலிம் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நம்ம போயிட்டு பார்த்துக்கிற மாதிரி தான். இண்டஸ்ட்ரியில் வந்து விமன் ஃபிலிம் டைரக்டர் ரொம்ப 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 கம்மியாக இருக்காங்க. அதில் அப்படி இப்படின்னு பிரேக் பண்ணி ஒரு நல்ல படம் பண்ணி அந்த நல்ல படம் ஹிட் படமாக மாறி அப்புறம் தொடர்ச்சியாக ப்ரொடியூசர்ஸ் அவங்க ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறேன்ற அந்த சினாரியோவே இல்லை. How are you going to deal yourself with this? I think I've been lucky. Gautam sir oda chief ADs irundanga rendu per Manu and Praveen, so avanga kuda I have a company, so 3 of us have a company and we are already doing some ad films and all that. So ippo plan na Manu and Praveen are writing their scripts, they are pitching and all that. Na sir oda irukken and maybe sometime when I'm done working with sir I'll work for these guys with these guys as their partners. Adukapram adile naan eludittu I'll make my film. செந்திலனா இப்போ அந்த ஒரு ஈவெண்ட் ஆஃப் பாசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நம்ம சினிமாவில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்றது ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட தெரியாது. அதுதான் அந்த இண்டஸ்ட்ரியோட பியூட்டி. இப்போது பர்சனலாக எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ ஒரு மோர் ஆஃப் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் யூ கெட் டு ஹேண்டில் தி என்டையர் ஸ்கெடியூல் பிரேக் டே டு டே அண்ட் ஆல்சோ கிரியேட்டிவ் ஆஸ்பெக்ட். இப்போ நீங்கள் அடுத்து என்னன்ற மாதிரி என்ன கார்த்திக் அண்ணன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு எனக்கு மூணார் ரமேஷ் அண்ணன் ஜெகதண்ண ஷூட்டப்போ சொன்னார், முதல் படத்துலேயே உனக்கு இவ்வளோ சான்ஸு லேர்ன் பண்ணுறதுக்கு கிடச்சிருக்கு. நான் நடித்தேன், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும்னா ஃபைனலி ஒன் ஆஃப் த ஃபில்ம் மேக்கர். எங்களோட சீனியர் அசோக்னு ஒருத்தர் இருந்தார், ஜெகதந்திராவில் ஒர்க் பண்ணார். ஜெகதந்திராவில் எல்லாமே அவர் தான் அத்தாரிட்டி. ஸோ அவர் வந்து இப்போது ஸ்கிரிப்ட் பண்ணி கார்த்திக்கான ஃபுல் சப்போர்ட் அவருக்கு கொடுத்து அவரை பிச் பண்ணுறாரு. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணுவோம். ஒன்று நம்ம ஒரு படம் பண்ணோன்னா அந்த ஹீரோஸ் அந்த ஹீரோஸ் இந்த க்ளோஸாக இருந்தோம். அனுஷ்கா வந்து பிரசிடண்ட் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அனுஷ்கா அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க ஜென்ரலாக? அது இப்போ தேவையா? சும்மா டக்குன்னு அப்படியே சொல்லுங்கள். ஜென்ரலாக இவட நைஸ் ரேப் கொடுத்துருல எப்படி அவங்க வந்து கும்கின்னு கூப்பிடுவாங்க. கும்கி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்களாம் ஒன்றா பார்த்தோம் தியேட்டரில். ஸோ அதுக்கப்புறம் ஹரிசார் வந்து மைக்கில் கும்கின்னு கூப்பிட்டு அனுஷ்காவும் அப்படி கூப்பிட்டாங்க. பட் ஆக்சுவலாக இந்த எபிசோடுக்கு அவர் கூப்பிடவே கூடாது, ஏன்னா அவர் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டாரு. வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ அவரோட ஃபீச்சர் ஃபிலிம் இஸ் டியூ ரிலீஸ் சொல்லிக்கிறேன். நம்ம ஹீரோஸ் அவங்கள பிடிச்சி நம்ம அவங்களுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு அவங்க இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்கள்ட்ட போய் சொல்கிறது ஒரு மெத்தடு. ஆனால் பட் விசிட்டிங் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறப்போ நம்மளோட டேரக்டர் தான் விசிட்டிங் கார்டு. இப்போது சம்டைம்ஸ் ஒரு டைரக்டர் அவரோட அசிஸ்டன்ட் 2 பேரும் படமும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே மாதிரி இந்த சென்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தி வாண்ட் டு மேக். இப்போ சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் வசந்த பாலன் அப்படின்னு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போது ஈவன் பாலாஜி சக்தி வெல்வி. ஸோ இப்போது ஜிவிஎம் சாரோட அசிஸ்டன்ட் யாராவது ஒருத்தர் வேறு மாதிரி ஒரு படம், அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு உங்களோட சிந்தனைகளில் புதைக்கப்பட்டு இருக்குது, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபில்ம் மேக்கராக வர போகிறீங்க? I think the best teacher that I've had for films is Vetrimaran sir, because he's given me the space. அவர் வந்து இதுதான் சரி இதுதான் தவறுன்னு எனக்கு எதுவுமே சொல்லித்தரல. அவர் வந்து இதெல்லாம் இருக்குது, உனக்கு எது வேணுமோ நீ வந்து பிடிச்சின்னு போன்ற அந்த ஸ்பேஸ் கொடுத்து தான் சொல்லி தந்திருக்காரு. பட் கூட இருந்தாலே அவங்களோட கேரக்டரைசேஷன் வந்து நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இன்கல்கேட் ஆகிடுது.
அண்ட் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டும் நம்ம வந்து இந்த தாடி வந்து ஆங்கிலம் அது பசங்க இப்போ எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு, பெர்செப்ஷன், அது எல்லாமே வந்து ஒரு குரு கிட்டேருந்து சிஷியனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர விஷயம் தான். த கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தட் ஒன் வாண்ட்ஸ் டு மேக். இப்போ பாலுமேந்திரா சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தது தான் வெற்றி சார். பட் வெற்றி சார் படத்தில் கொஞ்சம் ஒரு வயலன்ஸ் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். அது வந்து பாலுமேந்திரா சார் படத்தில் இருக்கவே இருக்காது. பிகாஸ் அவர் கொஞ்சம் இலகிய பர்சன். சார் வெற்றி சார் அப்படி கிடையாது. ஸோ ஐ திங்க் த ஃபிலிம்ஸ் ஆர் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பர்சனாலிட்டி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அப்படியும் இல்லாமல் இப்போ சில ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து யார்கிட்டேருந்து வரீங்க, சங்கர் சார் கிட்டேருந்து வரீங்களா, அப்போனா நீங்கள் வந்து சங்கர் சார் மாதிரியே ஒரு படம் தான் வச்சுருப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா, ஐயோ நம்மக்கிட்ட சங்கர் சார் மாதிரியே ஒரு படம் கேட்டாங்களேன்னு சங்கர் சார் மாதிரியே நம்ம சொல்ல ஆரம்பிச்சு ஓகே ஆயிடுது சில பேருக்கு. அப்போ நம்ம என்ன நல்ல விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டர். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க இப்போ தேர் ஆர் சர்டன் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹூ கேட்டர் த சாய்ஸ் தட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர். அப்போ வந்து நம்ம அவங்களுக்காக ஒரு கதை சொல்கிறோம். ஸ்பாட்டில் கூட சில பேர் இந்த மெழுகேற்றுறதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அதில் சொல்லிட்டு மாட்டிக்கிற சிலர் வந்து அந்த மாதிரி படம் பண்ணிடுறாங்க. பட் மை ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வுட் பி little different, that there would be more of me inside the film and the characters would also replicate the ideologies that I have. So I think it will not be the same nu nenikiren. ஏனா ரிசர்ச் வந்து ஒரு சொல்லுவாங்க நம்ம கேக்குறாங்க இப்போதைக்கு ஆஃப் தி டேபிள் அண்ட் தி டேபிள் நம்ம கண்டிப்பா And thanks for the cute brother and thank you. I am Madras, not